பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க சொன்ன மாதிரியே அடிச்சு சேர்த்து கட்டிட்டேன். என்ன எல்லாத்தையும் இப்படி போட்டு கடிச்சிட்டேன். என்ன பண்ண அடிச்சிட்டேன். அவரே கேளு. ஏன் சார் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் அடிச்சு தீர்த்து கட்டணும்னு. ஆனா சில பசங்க ஓடிட்டாங்க. பாருங்க சார், நீங்க வேஷம் கொடுத்தீங்க. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க தானே துரத்தணும். நடிப்பையா இது? எல்லாரையும் ஆம்புலன்ஸ் கொண்டு போறாப்புல அடிச்சு படுக்க வச்சு விட்டா. காட்டு போலீஸ் மேல அவர் காலை ஓடி சொன்னாரே. அவர் வேஷம் இந்த வேஷத்தை நானே போட்டுக்க. வேஷமா மூஞ்சி மோகர கட்டை காட்டிட்டு போய் நான் சொன்ன நான் நல்லா டைலாக் பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் கொடுங்க சார். உனக்கா? நீ அவன் கூட வந்த ஆளு தானே? அவன் கிடக்கா சார் குருடன் முரடன். உன் பரம்பரைக்கே நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுங்க சார். இங்க பாரு, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டான். நீ எவங்கிட்டையும் உள்ள வாங்க போற. அந்த வேஷம் கொடுங்க. நீ இப்ப போறியா இல்லையா? கொடுங்க மாஸ்டர். என்னன்னு கவனிச்சு அனுப்பு. கவனிக்கிறதா? அவர் தான் கவனிச்சுட்டு போயிருக்கா. அப்புறம் நீங்க என்ன சார் கவனிக்க போறீங்க? என்ன சொன்ன? டைரக்டர் என்னடா சொல்றான் போன உன்னை விட்டு இந்த முரட்டுத்தனம் போவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறேன். உன்னால எனக்கும் மூளை போச்சு, வேலை போச்சு. போதுடா. எத்தனை ஸ்டுடியோ இருக்கு? போய் அப்படி நின்னா கொடுத்துட்டு போறான். வாட்டு போடு. எல்லாம் நம்ம சொந்த வீடு பாரு. ரேடியோ ஸ்டுடியோ. குழந்தையா, சொந்த வீட்டுல தாண்டா அம்மா அப்பாவுக்கு பயப்படணும். உங்க அம்மா அதே ஏமா நீங்க இங்க வந்தீங்க? ஏண்டா இளங்கோ, வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா செய்யற? வேலை கிடைச்சதே, கையோட படுத்தாச்சு. கெடுத்தாச்சு. கருத்தான் உன்னோட சேர்ந்தாரு இல்ல, அவன் எப்படி ஊர்படுவான்? சொல்லுங்க அத்தை, என் பேச்சுக்கு வராத. வேணா உன் மகனை மடக்கி வை, அடக்கி வை. நான் பொல்லாதவன். ஆமா, அம்மாவை ஊரை எழுத்து பேசுறதுல நீ எழுத்து பேச வேண்டாம். விடுடா, அவனு எதுக்கெடுத்தாலும் உடனே அடிதானா? அதேதான், அதே அடிதான் இப்ப 4 பேர் என் மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஊருக்கு சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. இந்த சினிமாவில நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பசங்க சாப்பாடு கூட போடாம போயிட்டாங்க. உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து? சாப்பிடவா? என்ன சரிமையா? அடுத்த சந்திப்பு. ஏய், இனிமே என் மகனோட சேர்ந்து ஆளை முடிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. வாடா நீ வா. தாயும் காரை முறிக்கிறார், மகனும் காலையே முறிக்கிறார். என்ன அக்கா மீனா இவங்க 2 பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணி அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை கேளு. உடனே போய் நீயே நேரடியா ராமன்ற ஆளுக்கு எப்படியாவது அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்து. பொறுப்பு இல்லாம அவன் ஓடுனா நல்ல வாழு, நல்ல ஆளு. சொன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ, போலீஸ் வேண்டாம். வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. நான் உன்னைத்தான் நம்பணும். அப்ப நீதான் போய் கண்டுபிடி. ஐயோ, என்னடா இது பெரிய துண்ட தூக்கி தலையில போடுற. நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல, நான் இங்க இருந்து யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவாங்க. சார் தான் ராமர் சீதையை தேர்றதுக்கு அனுமார் அனுப்பிச்சாரு. நீ என்ன அனுப்புற? ராமனை தேட அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு. நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு ஓட்டதான் கொடுக்க போறேன். அங்கேயே வாங்கிக்கிறேன். குடு விடு. பிரமாதம். நானும் உங்களோட சேர்ந்து மிதிக்கவா? உங்களுக்கு வராது. இது உங்கள ஆட்டம். பரவாயில்ல, நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் ஒரு காலம். சரி கைத்த கொண்டாங்க. ஐயோ, பையனை கொடுத்து கையில கூட சொன்னா என்னையும் சேர்த்து சுத்தறிய. ஐயோ, 2 விடியா, அப்பா வந்துட்டு அதான் கடக்கா விடு. போலவேன் கிழவன். ஐயோ விடியா, அப்பா பார்த்தாருன்னா? பார்த்தானே நீ அப்பா பிடிச்ச அப்பான்னு கோச்சு ஓட்டுற, பூச்சி காட்டுற. நான் யார் தெரியுமில்ல? ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி. ஐயோ, செக்ரட்டரி. என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா? பின்ன வாட்? நான் நினைச்சேன்னா உங்க அப்பா கோட்டையை கிழிப்பேன், சீட்டையை கிழிப்பேன். யோ நிறுத்தியா, கஜேந்திரன் மேனேஜர் எங்க அப்பன். உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்ப. அது அந்த காலம். இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும், முதுகு பிஞ்சுக்கும்.
ஐயோ அப்பா போயிட்டு வராம உங்க அப்பன் வந்து ஒழிச்சுக்கையா எங்க வந்து ஐயோ இந்த போயா ஐயோ இந்த வாங்க தெரியாது ஒரு கதையை கேட்டியா? தோல் உறிஞ்சு போச்சு. எனக்கா நான் சொன்னேன்? கடவுள் புண்ணியம் ஏன் முதுகு தோல் தப்புச்சு. அவன் தான் பழைய பயலா பார்க்கிறான், யம பயலா இருக்கான். யாரப்பா? யமாந்த ராம பய இருக்கிறானே, அவன் மாமனை அடிச்சிருக்கிறான் பாரு, மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ உங்க உடம்பு கொண்டு இல்லையாப்பா? எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல. அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு? வந்துப்பா வந்து இது என்ன முதல்ல மாதிரி மூச்சு விடுற, என்ன தேடுற? இல்லப்பா சாமி வந்து சொல்லிட்டப்பா. சாமியா? ஆமாப்பா. கனவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகற்கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? இல்லப்பா. என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? என்ன துரோகம் இது? 25 வருஷம் இதை விடு, 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு பாரு. என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9ஆம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம், துரோகம், பச்சை துரோகம். கடவுளே, ஆண்டவரே, அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகளிடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவையை தார. ஆண்டவனே, ஆண்டவனே, இங்கேயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்க இருந்து வருதோ? மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? திருட்டுறையிலிருந்து. அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். பகவான் எப்படி வேணாலும் வரலாம். ஏம்மா, இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? பக்தா, உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே, அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன். இதுவே கர்மம், தர்மம். அப்படியான எனக்கு விமோசனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் மகளை எனக்கு மனம் செய்தவை புண்ணியம் போதும். சுவாமி, ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, ஏன் வளர்றீங்க எப்படி? இல்லை, இதுதான் என் முதல் பூர்த்தியா முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா யாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? வேணாம், சிரிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கே. சுவாமிகள் எப்ப வந்தது? இப்போ இது ஒண்ணுதான் சுத்தமா வந்து சேர்ந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோமே. இப்ப எதை பேசுவோம்? நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். மகனே, என்ன பார்க்கிறாய்? இல்ல, சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மகனே, பக்த நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு? ஆமா மகனே. அடிச்சு இருப்பார்கள் ஆரம்பத்திலிருந்து மவன ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு அப்பனா? இவனை நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க. எங்கடா கீழே ஒரு கையா இருக்கா? எங்கடா கீழே? ஏன் பூஜை நடக்க போதா? இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி, சுவாமி, என் அருகில் வா. என்ன பிணக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பயம் அவனை வந்தண்டா. அந்த பக்கம் அந்த பக்கம். என்ன நேரம் என் தலையில விடுகிறது? இல்லடா, இது தாளம். இப்ப கொடுக்கறது. ஐயோ ஐயோ, உன் நெல்லுங்க கஞ்சி நெஞ்சின்னு நெல்லா நெல்லு மறையப்பா அடித்து விட்டாய். நான் ஒரு கை பார்க்க. எனக்கு அப்புறமா தெரியா? இந்த லெட்டரை கொண்டு போய் கஜேந்திரன் கொடு. கஜேந்திரன்
வேலை இல்லையா பகல்ல போறேன்னு சரி ரொம்ப அர்ஜென்ட் ஓ டிரைவர் வண்டி எடு இங்க வாங்க என்ன இந்த ஜமீன்தார் வீடு எதுங்க அதான் ஜமீன்தார் மேனேஜர் மலையப்பன் வீடு. அங்க போய் விசாரிங்க, எல்லா விவரம் தெரியும். நன்றி நன்றி. ஜமீன்தார் வீட்டை கேட்டா மேனேஜர் வீடா? எல்லாருமே என் டைப் தான் போல் இருக்கு. மேனேஜர் மலையப்பன். யாரு ஜமீன்தார் கிட்ட டேமேஜரா இருக்கிறாரு, அவர் வீடு தானே இது? மேனேஜரா? மேனேஜர் எஸ். அவர் தானே பேசுறது உள்ள இருந்து? இது பொம்பளை. வித்தியாசமே தெரியலையே. நான்சென்ஸ். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல? கண்டா அப்பா வீட்டுல இல்ல. கெட் அவுட். அவுட். நம்ம டாக்டர் இருந்து வர்றேன். ஜமீன்தாருக்கு நான் அசிஸ்டன்ட். ஜமீன்தாரா? ஐயோ, நான் ஜமீன்தாருக்கு அசிஸ்டன்ட். என் பேர் கோவிந்த். பக்கத்துல இருக்காரு சாமியார் ரங்கநாதம். என்ன? மாமனார் ரங்கநாதம். அவர் அனுப்பிச்சிருக்காரு, ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கு. ஓ, அப்படின்னா உள்ள வாங்க. உள்ள கூப்பிடறதுக்கு இவ்வளவு நேரமா? பெண்கள் குருத்து கல்லப்பா, மனசு கல்லப்பா. ஆமா, மலையப்பன் ஜிப்பாவா? என்ன? உங்க அப்பாவா? ஆமா. நான் அவருக்கு ஒரு பெட்டர் கொண்டு வந்திருக்கேன். அவரு கூட குளிர் இல்லையே. பெட்டர் இல்ல, ஒரு லெட்டர். என்ன லெட்டர்? சாரி, இது ரகசியம். என்கிட்ட சொல்லலாம். ரகசியத்தை சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பழகலி. ரகசியத்தை சொல்லுங்க, அதுலே பழக்கம் ஆயிடும். ஆமா, அதுவும் ஒரு வழிதான். நான் கொஞ்சம் முரட்டத்தனமா தான் பழகு. என்ன? ராமன் ஜமீன்தார் அங்கதான் இருக்கிறாரா? உட்காருங்க, அப்பாக்கு ஆள் அனுப்புறேன். ஒரு கப் காபி கொண்டு வா. வேண்டாம், உடம்பு கெட்டுடும். இனிமே கெடுறதுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு? பரவாயில்ல, கொண்டா. ஜூஸ் அனுப்புறேன். போலீஸுக்கு தகவல் கொடுக்க வேண்டாம், கொடுத்துதான் தீரணும் போல. இருட்டனுக்குள்ள ராமுவை கொண்டு வரல, உங்க தோலை உரிச்சு எடுத்துருவேன். போங்க. கோவிந்தன் இவர் யாரு? நாடு மாமன் கதையை கயட்டி போட்டுட்டு எலும்போட வந்த பயல. வேற யாரா? லெட்டர் கொடுறா. கொடுறா. ராமு அங்கேயா இருக்கான்? நீங்க நவரு சொல்றேன், சும்மா இருங்க. உடம்புலாம் புண்ணா போட்டதா? எப்பா தம்பி, அசையாதீங்க அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்து இருக்கிறான், நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா ஒன்றும். என்ன அநியாயம் ஐயா! பாவி பையன் சொந்த மாமேனு கூட பார்க்காம இந்த கேதி பண்ணி வச்சு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமன் நினைக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சா ஐயா? அவருக்கு அடிக்க தெரியல, என்ன செல்லமா மொல்லமா அடிச்சாரு. பட்டிகளா ஒத்துக்கிறாரு. அவன் என்னடா வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பைய. அவன் கைய அடுப்புல வைக்க. அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா அவருக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல காணாது. தம்பி, மஞ்சப்பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்சப்பத்து மாசக்கணக்காகும். பிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியுவியா? எரிஞ்சாதான் அடங்கும். போய் பழையா சத்தத்தை கட்ட வர போறான். சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ, என் உடம்புல சோறு இல்லம்மா. டிபன் 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 டிபன். யாருங்க டிபன் கொண்டா?
கோழி கூவல, அதுக்குள்ள உங்க கூவலா? பையா இத பத்தி நான் கவலைப்படாத. அவன் டிஃபன் கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா நாம போவோம். இரு அவன் கொடுக்க மாட்டானா டிஃபன் இங்க வராதான்னு பாக்குறேன். ஏய் என்ன சொன்ன? என்னயா என்ன சொன்ன? கோழி கூவுதா? இப்ப முட்டை கூ. எத்தனை நாளா இந்த அக்கா வேலை செய்யற இடத்துல ஆவல் விளையாட்டுல? ஏய் எப்படி இருக்கு? குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிஃபன் சேரும்ல? முடியாது. சீக்கிரம். ஏய் இன்னுமா கொண்டாடல? இவ்வளவுதானா? 4 முட்டை தோசை போடு சீக்கிரம். அதை ஏன் கேட்கிறேன்? தம்பி கையில சவுக்கு எடுத்தது வெளியிருந்து பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? கொழுப்பா வாங்கின உத மறந்து போச்சு. உத மறந்து போச்சு. ஏண்டா என்ன ஓடி ஓடி கண்ணு போச்சு. பார்த்து பார்த்து கால் போச்சு. கேட்டு வயிறெல்லாம் வீங்கி போச்சு. உனக்கு தலைகால் மாறி போச்சு இல்ல? என்ன பண்ண சொல்றேன்? கேட்காத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, சுத்தாத ஊர் இல்ல. நானும் வாமா வாமா ராமா ராமான கத்திட்டு போறேன். அவன் வேண்டுதலாக்குன்னு விரைய போறான். நம்ம ராமனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கும். ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. துரும்பு துப்பு கிடைச்சிருந்தா இரும்பு தொப்பி போட்டு கூட்டிட்டு வந்துருக்க மாட்டேனா? இந்த லீலா என்ன காதலிக்கிறாங்க. காதலிக்குதா? கட்டிக்க. எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கலையா? என்ன தாமும் நினைச்சிட்டு காதலிக்கிறான். என்ன உனக்கு தெரியாத ஐடியாவா? ஏதாவது யோசனை பண்ண. அந்த ராம வந்தாலோட வேற வழியே கிடையாது. ராமா சீக்கிரம் வந்துடாதரா. வசதியான வீட்டுல இருக்கிறோம். வருவானா? ரஞ்சி நம்ம காதல் நாக்காளி அனார்கலி காதல் தானா? உங்க அப்பா நம்மள உயிரோட கொண்டு போக இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாச்சு. சரிப்படல, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். கண்ணே என் நேரம் உனக்கு எத்தனை காதல். உங்க அப்பனா எங்க இருந்தாலும் பாத்துறான். என்ன தலையை சுத்தி கண்ணா அவருக்கு. எப்படியாவது ஒரு பயல சம்பளத்தை பிடிச்சி வாசலத்துக்கு போட்டணும். ஏன்பா படிப்போம். ஏன்பா அதை கேட்ட மூடிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தா என்னவா? ஏன் இந்த பாரு அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் செடி எடுத்துட்டு போயிடுச்சு. அது போட்டோம். பாயாண்டவன் தானா? அதான் அந்த சாண்டோ வரலங்க. எதுக்குப்பா அவன் வந்தான் சொல்லு. அந்த பாயலாம் நான் கட்டி போடும். கட்டி பண்ணுமா? சும்மாரு என் உயிர் போறதுக்குள்ளார அவனை நான் கட்டி போட்டு என் கண்ணால பார்த்தேன். ஐயோ பாவம்பா, விட்டுடுங்கப்பா. என்னது கயத்தால கட்டுறேன்னு பாத்தியா? அப்படி கட்டினா கூட பிரிக்கிட்டு ஓடி போடுவானே. குடும்ப இல்லற வாழ்க்கையில உங்க 2 பேரையும் கட்டி போடணும்னு சொன்னேன். சும்மாரா. அதாவது இது மேனேஜர் வீடுன்னு பேராவே ஆகி போச்சு. இன்னும் அந்த பேர் இருக்கணும். அந்த பைய வேற மேனேஜர் ஆயிட்டானா? சும்மாரா. நம்ம மாப்பிள எப்படி பிரசன்னமானீங்க? சோபா கீழே இருந்தா இதை இப்படி இருக்கிறீங்க. தலையை வெட்டி வச்ச மாதிரி எழுந்துருங்க. அப்படி சோபால வாங்க வாங்க. வேண்டாம் நான் இப்படி இருக்க அப்படி சொல்லப்படாது. ஏன்னா நீங்க மேனேஜர். வருங்காலத்துல எனக்கு மருமக பிள்ளை. வாங்க. கற்பூரம் ஏற்றத்துக்கு மறுப்புறுத்தாதீங்க. இல்ல கற்பூரம் ஏத்தல, மணி அடிக்கல. நீங்க வந்து உட்காருங்க. ஆமா இன்னைக்கு என்ன வேணும்? ஐயோ ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கு வாங்கினதே போதும். அல்ல இன்னைக்கு ஆளுக்கு ஓவலு காப்பி. இன்னைக்கு எனக்கு காப்பி. ஏமாவா காக்கா பிடிக்கிறீங்களா? ஏன்பா இவரா எனக்கு மாப்பிள்ள? ஏன் பசிக்குதா? கசக்கதா? அப்படி கேளுங்க மாப்பிள்ள. எழுந்து போய் புது பொண்ணு மாதிரி தலையை வளைஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு நீ உட்காந்துருக்கிற செயல பார்த்தாக்கா என்னமோ ஓம் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரில இருக்குது. மாப்பிள்ள ஆமா நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில ஜாம் ஜாம்னு உங்களை தாலி கட்ட வச்சு விடுவேன்.
என்ன மாப்பிள்ள சாஞ்சாடுறாரு? முடியாது. என்ன முடியாது? கல்யாணம் முடியாது. யார் ராஜா? என் கண்ணு இல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லப்படாதே. அத மாதிரி சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துருமே. அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு, ஆளுக்கு இல்லையே. ஆளை பார்த்து யாரு மாப்பிள்ள பொண்ணு கொடுக்கறா? எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான். மாமா இப்படி வாரம் முதல்ல இந்த வீட்டை இடியும். பரம்பரையா உள்ள வீடுறா, இது வேணாண்டா. நான் சொல்றபடி கேளு. மாப்பிளைக்கு 3 பாடி தச்சு 3 மாடி வச்சு புது வீடு கட்டும். கட்டிட்டார்.